சில நிர்பந்தங்கள் நாம் செய்கிற செயல்களை நியாயப்படுத்துது. அப்படி தான் இந்துவோட அம்மாவும் முதல்ல அவளை 4 வருஷமாக ஒரு அறைக்குள்ளே பூட்டி வைக்கிறா. அதே அம்மா 4 வருடங்களுக்கு அப்புறமா இந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கும் அனுமதிக்கிறா. இதெல்லாம் அவளுக்கு அப்படி என்ன நிர்பந்தம் ஏற்பட்டது? எந்த நிர்பந்தம் அவள் செய்கிற செயலை நியாயப்படுத்துச்சு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஒரே புதிராக இருக்குங்களா? வாங்க கதை கேட்கலாம். வணக்கம், உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கதை திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின புதிய வார்ப்புகள். இப்போ கதை கேட்கலாமா? மாடி அறையில் இந்துவை காணாமல் அவளது செல்ல பூனை குறுக்கும் நெடுக்குமா அலைஞ்சிட்டே இருந்தது. பொழுது மங்கி வெகு நேரம் ஆன பின்பும் விளக்க கூட போடாமல் இருட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தா குஞ்சம்மாள். இந்த பூனையோட தவிப்பை அவள் உதாசனப்படுத்திடலாம். ஆனால் வெளியில் போயிருக்கிற தன்னோட வீட்டினர் திரும்பி வந்து இந்து எங்கேன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அவள் பயந்துகிட்டே இருந்தா. அந்த பூனை இந்துவை காணாது விடாமல் கத்திகிட்டே இருந்தது. குஞ்சம்மாளின் நெஞ்சை குடைந்தது. எல்லோராலும் ஒதுக்கி வைக்கப்பட்டு மாடி அறையில் 4 வருஷமாக சிறையிடப்பட்டிருந்த இந்துவுக்கு இந்த பூனை தான் உற்ற துணையாய் உடன் தோழனாய் இருந்தது. அந்த 4 வருஷத்தின் ஆரம்ப காலத்தில் தன் குற்றத்தின் பயங்கரத்தையும் அந்த தண்டனையின் கொடுமையும் அறியக்கூட முடியாத அந்த வயதில் அவள் நாளெல்லாம் பாடிட்டும் பூனையோடு விளையாடிட்டும் இருப்பாள். பிறகு சில காலத்தில் பாட்டும் ஆட்டமும் குறைந்து சதா நேரமும் படிச்சிட்டே இருந்தா. பின்பு இதில் எதுவும் நாட்டம் இல்லாமல் தன்னுள்ளேயே அரிக்கப்பட்டவள் போல குன்றி போய் சதா நேரமும் ஆழ்ந்த சிந்தனையும் வானத்தை வெறித்த பார்வையும் குமரி விடுகின்ற பெருமூச்சுகளுமா சோம்பி கிடந்தாள் இந்து. அந்த சமயத்தில் எல்லாம் அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. அவளுடைய தனிமையை மாற்றியது இந்த பூனை தான். இதை கூட பிரிந்து போக அவளுக்கு எப்படி தான் மனசு வந்ததோ. அவள் தான் சொல்லிட்டாளே, யாருக்காகவும் தனது வாழ்க்கையை தான் பலியிட முடியாதுன்னு. அவள் சொன்னது இருக்கட்டும், அப்படி ஒரு காரியத்தை என்னால் எப்படி செய்ய முடிந்தது என்று ஒரு பிரமிப்பில் குஞ்சம்மாளின் விழிகள் வெறித்தன. ஒரு நேரத்தின் நிர்பந்தம் காரணமாக தான் எல்லாம் நடக்குதோன்னு தோணுது இல்லைங்களா? 4 வருஷத்துக்கு முன்னாடி 17 வயதில் இந்து அவனுடன் ஓடி போனது கூட அப்படிப்பட்ட ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால்தான் இருக்கணும்னு குஞ்சம்மாளுக்கு இப்போது தோன்றியது. ஓடிப்போன, அதுவும் தன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட இந்துவை தவிர வெளியில் போயிருக்கும் தனது பிள்ளைகள் விஜயா, அம்பி மற்றும் மாமியார், கணவன் எல்லாரும் திரும்பி வந்து இந்து எங்கேன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியலையேன்னு பீதியோடு ஒடுங்கி அழுதபடி அமர்ந்திருந்தாள் குஞ்சம்மாள். வீடு இருண்டே கிடந்தது. விளக்கை பொருத்தணுன்ற உணர்வு கூட அவளுக்கு இல்லை. உபன்யாசம் இன்று சீக்கிரமே முடிந்துவிட கோயிலுக்கு போயிருந்த மாமியார் தான் முதலில் வீடு திரும்பினாள். என்னடி பொண்ணே, ஒரே இருளோன்னு கிடக்க, கரண்ட்டு கட்டா? இந்து, இந்துமா, ஃபோன் பண்ணுறதுக்கு என்ன என்று கூப்பாடு போட்டவாறே இருளில் துழாவி கொண்டு மாடி அறைக்கு போனாள் பாட்டி. பாட்டி குழைந்து குழைந்து பேத்தியை அழைப்பதை கேட்கும்போதெல்லாம் குஞ்சம்மாளின் முகம் சுருங்கும். அந்த பெயரின் மீதே அவளுக்கு அத்தனை வெறுப்பு. 4 வருஷத்துக்கு முன் எங்கோ ஓடிப்போன இந்துவை 1½ மாதத்திற்கு பின் ஒரு நாள் கண்டுபிடித்து கொண்டு வந்து அந்த அறையில் போட்டு அடைத்த ராமபத்ரன் அன்றைக்கு மாடிக்கு போய் கனத்த குரலில், செத்து போயேண்டி, இந்த மானங்கெட்ட உயிரை ஏன் வச்சிட்டு இருக்க, தூ, நீ எல்லாம் ஒரு ஜென்மமா என்று இந்துவின் முகத்தில் காரி துப்பிவிட்டு வந்தாளே. அதோடு குஞ்சம்மாள் இந்துவை நேருக்கு நேர் சந்தித்து பேசியது இன்றுதான். 2 மணி நேரத்துக்கு முந்திதான். ஊரெல்லாம் எரியறதே, நம்ம ஆற்றுல மட்டும் என்ன கோளாறுன்னு தட்டி தடுமாறி மாடி அறைக்கு போய் சுவிட்சை போட்டாள் பாட்டி.
பளீர் என்று வீசிய வெளிச்சத்தில் பார்த்தபோது அலமாரியின் கதவுகள் இரண்டும் யாரோ அள்ளி கொண்டு போய்விட்டது போல விரிய திறந்து துணிகளும் பொருள்களும் இறைந்து கிடந்தன. இந்து இந்து, குஞ்சம்மா என்று கூப்பிட்டபடியே ஹால் சுவிட்சை போட்டாள் பாட்டி. இருட்டில் உட்காந்துண்டு என்னடி செய்கிற என்று கேட்டவாறே குஞ்சம்மாளின் அருகே பாட்டி நெருங்கி வந்தாள். குஞ்சம்மாள் அழுகையை விழுங்கி கொண்டு கண்கள் சிவக்க மாமியாரை பார்த்து, அவன் வந்தான், அவனோட அவளும் போயிட்டா அப்படின்னு கரகரத்த குரலில் சொன்னாள். அந்த பாவி மகன் எதுக்கு வரணும் இங்க? இவளை நீ எப்படி போக விட்ட? அவள் அப்பன் கிளப்பில் தானே இருப்பான். ஃபோன் பண்ணி இருக்கப்படாதோ? முன்ன பிடிச்சி ஜெயிலில் போட்ட மாதிரி இந்த தடவை தூக்கிலேயே போட்டிருப்பானே. இப்படி அறிவு கெட்டவனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துண்டு அவனோட போயிட்டாங்கிறியே என்று பாட்டி கைகளை பிசைந்து தலையில் அடித்து கொண்டு அங்கலாய்த்தவாறே பக்கத்தில் கிடந்த சோபாவில் உட்கார்ந்தாள். தரையை கால் விரல்களால் தேய்த்தவாறே குஞ்சம்மாள் தெளிவான குரலில் கேட்டாள். அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டோம். அவன் செய்யாத குத்தமெல்லாம் சொல்லி அவனுக்கு திருடன்னு பட்டம் கட்டி அதுக்கு அவளையே அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சு 4 வருஷம் ஜெயிலில் போட்டோம். என்ன வாழ்ந்தோம்? என் பொண்ணுக்கு என்ன விமோசனம் ஏற்பட்டது? யோசிக்க வேண்டாமா? நகைக்கு ஆசைப்பட்டு மைனர் பொண்ணை கடத்திட்டு போனான்னு நாம் சொன்னாலும் 1 மாதத்துக்கு மேலே அவள் 2 பேரும் ஒன்றா வாழ்ந்திருக்காங்கிறத நாம் மறைக்க பார்த்தாலும் ஊரில் யார் நம்புறா? என்னதான் காசு பணத்தை காட்டினாலும் ரொம்ப வேண்டியவா கூட விஜயாவை தான் பார்க்க வராலே தவிர இவளை யார் சீந்தரா? அப்புறம் இவ என்ன தான் ஆறுது? உங்கள் பிள்ளை அவனை தூக்கில கூட போடுவார். அவருக்கு வர கோபத்தில் தானே தன் கையாலே அவனை கொன்னாலும் கொன்னுடுவார். சரி, அப்புறம் இந்துவோட பிரச்சனை அத்தோட நமக்கு தீர்ந்துடுமா? அவன் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? அந்த பிரச்சனையை தீர்க்க இந்த 4 வருஷமாக நாம் என்ன பண்ணினோம்? என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண முடியும்? யோசிங்க மாமி என்று யோசித்து யோசித்து ஆழமான தொனியில் குஞ்சம்மாள் கூறுவதை கவலையோடு கலங்குகின்ற கண்களோடும் கேட்ட பாட்டிக்கு சில யோசனைகள் பிறக்க ஆரம்பித்தன. மீண்டும் சில நிமிஷ மௌனத்தில் இருவருமே தலைகுனிந்து அமர்ந்திருந்தனர். திடீரென்று இருவருமே ஒரே சமயத்தில் தலை நிமிர்ந்து பார்த்தனர். இப்போது பாட்டியின் கண்களுக்கு தனது மருமகள் அறிவு கெட்டவளாகவோ பைத்தியம் பிடித்தவளாகவோ தோன்றவில்லை. ஆனால் இவ்வளவு நேரம் குஞ்சம்மாளை மட்டும் தனியாக பிடித்து ஆட்டிக்கொண்டிருந்த பயமும், எப்படி சமாளிக்க போகிறோம் இதை என்ற பிரச்சனையும் பாட்டியையும் பிடித்து ஆட்ட ஆரம்பித்தன. என்ன நடந்தது? எதுக்கு அப்படி பண்ணின? இனிமே என்னடி பண்ணுறது? நேக்கு வயத்தெல்லாம் என்னமோ பண்ணுறதே. முன்னையே அவள் ஓடி போனப்ப எல்லாத்துக்கும் நீயும் நானும் தான் காரணம்னு அவன் பேசலையா? நீயும் நானும் தான் அவனோட ஆஃபீஸ் அட்டெண்டரை ஆஃபீஸ் வேலைக்கே விடாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு வேலை வாங்கினோமா? ராத்திரி பகல்னு இல்லாமல் அந்த வேணுவை உட்காத்தி வச்சு சாப்பாடும் பலகாரமும் காப்பியும் கொடுத்து இந்த வீட்டில் ஒருத்த மாதிரி ஆக்கினோமா? இப்படி எவ்வளவு பேசினா? இப்போ அவன் வந்து கேட்பானேடி, ஏண்டி நோக்கு பயமா இல்லையா என்று உடல் நடுங்குகின்ற கைகளால் மருமகளை தொட்டாள் பாட்டி. அவளுக்கும் முதலில் அவனை பார்த்தபோது தன் மகளின் வாழ்வை கெடுத்த பாவி வந்திருக்கிறானே என்றுதான் வயிற்றை பிடுங்கி கொண்டு ஆத்திரம் வந்தது. அப்போது வெளியில் மழை கொட்டென்று கொட்டி கொண்டிருந்தது. சாரலை தடுப்பதற்காக வராந்தாவின் முன்புறத்தில் தொங்கிய மூங்கில் தட்டியின் மறைவில் கிடந்த பெஞ்சின் மீது அவன் உட்கார்ந்திருந்தான். இந்து அவன் அருகே மிகவும் உரிமையோடு நின்று புடவை தலைப்பால் முகத்தை மூடி விம்மி அழுது கொண்டிருந்தாள். அவள் கலங்கிய கண்களும் உணர்ச்சி மிகுதியால் துடிக்கின்ற உதடுகளுமா சொன்னான். இந்து, நான் ஜெயிலில் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வேணும். அறிவில்லாமல் ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்த எனக்கு இந்த தண்டனை வேணும்னு அனுபவித்தேன். ஆனால் என்னை திருடனும்
உன் நகைக்கு ஆசைப்பட்டு உன்னை கடத்திட்டு போனவனும் சொன்னாங்களே, போகட்டும். நீயும் கூட அதுக்கு ஆதரவாக சாட்சி சொன்னியே. அதை நினச்சப்ப உன் மேலே எனக்கு கோபமே வரல இந்து. பரிதாபமாக இருந்துச்சு. இந்த குழந்தைய இழுத்துக்கிட்டு போனதுக்கு இப்படி ஒரு தண்டனையும் வேண்டியதுதான்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் நிஜமாக சொல்லி இந்து, நாம் 2 பேரும் ஏதோ ஒரு முடிவில், ஏதோ ஒரு வெறியில் 2 பேரும் சம்மதிச்சு தானே ஓடினோம். இப்போது பைத்தியக்காரத்தனமாக தோணினாலும் அப்போ ஏதோ புனிதமான காதல்னு நினச்சி தானே ஓடினோம். காதலர்களுக்கு வயிறும் பசியும் உண்டுன்னு ஓடுறதுக்கு முன்னே நமக்கு தோணலை. எங்கெங்கேயோ வேலை தேடி அலைஞ்சப்புறம் பட்டினி கிடக்க முடியாமல் நீயே தானே உன் நகைகளை கழட்டி கொடுத்து விற்க சொன்ன. நானும் முதல்ல மாட்டேன்னு மறுக்கலையா? நானே உனக்குன்னு வந்த அப்புறம் இந்த நகை உனக்கு சொந்தம் இல்லையான்னு நீ கேட்கலையா? அதெல்லாம் வெறும் நடிப்புன்னு நீ நினைக்கிறியா இந்து? இப்போது நீ குழந்தை இல்லை, நல்லது கெட்டது தெரியும். இப்போ சொல்லு, உன் நகைக்கு ஆசைப்பட்டு தான் உன்னை ஏமாற்றி நான் அழைச்சிட்டு போனேன்னு நீ நினைக்கிறியா இந்து? அழாத, சொல்லு இந்து என்று அவன் பழைய சம்பவங்களை நினைப்பூட்டி கேட்கும்போது இந்து கதறி அழுதாள். வேணு, என்னை மன்னிச்சிடு. நான் என் கோழைத்தனத்தால் உன்னை அபாண்டமாக பழி சுமத்தி தண்டனைக்கு ஆளாக்கிட்டேன். அப்போது அவ்வளோ பெரிய பாவமாக அது தோணலை. அந்த பாவத்தை நான் இப்போ அனுபவிக்கிறேன். சாகிற வரைக்கும் அனுபவிப்பேன் என்று அவள் அழுதாள். அழாத இந்து, எனக்கு நீ ஒரு தீங்கும் செய்யலை. நீ மனசார என்னை அப்படி நினைக்கலன்னா எனக்கு அது போதும். அழக்கூடாது என்று அவள் தோலை குலுக்கி அவன் சமாதானப்படுத்தினான். குஞ்சம்மாள் ஒரு வினாடியில் கோபம் அடங்கி நெஞ்சம் குழைய அவர்களிடையே குறுக்கிட மனமின்றி ஹாலிலேயே ஒதுங்கி நின்றாள். யார் பெற்ற பிள்ளையோ இவன். இவ்வளவு நல்ல பிள்ளையான இந்த வேணு நான் பெற்ற பெண்ணின் மீது வைத்த ஆசையால் என் கணவரின் முன் கோபத்துக்கும் பிடிவாதத்துக்கும் பலியாகி 4 வருஷம் அநியாயமாய் ஜெயிலில் இருந்துவிட்டு நீ எனக்கு ஒரு தீங்கும் செய்யலை என்று தனக்கு எதிராக சாட்சி சொன்னவளிடம் வந்து சொல்கிறானே என்று நினைக்கும்போது குஞ்சம்மானின் கண்கள் குளமாயின. அதே சமயத்தில் அவன் அவளிடம் சொல்லி கொண்டிருந்தான், சட்டத்தின் தண்டனையிலிருந்து தான் நான் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஆகிட்டே இருந்தேன். அதே நேரத்தில் உன் குடும்பத்தில் நீ ஒவ்வொரு நாளும் மேலே மேலே கடுமையாக தண்டிக்கப்பட்டுட்டு இருப்பேன்னு நான் நினைக்காத நாளே இல்லை இந்து. நாம் 2 பேரும் சேர்ந்து செய்த ஒரு காரியம் தப்பு தான். என்னை தண்டித்து விட்டுடுத்து. ஆனால் உனக்கு விடுதலையே கிடையாதா இந்து? உன் நிலைமை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் என்ன செய்யலாம் சொல்லு, சொல்லு இந்து. அவன் தவியாய் தவித்த போது இவ்வளவு நேரம் அழுது கொண்டே இருந்த இந்து அழுகை அடங்கிய விம்மலோடு திணறி திணறி பேசினாள். நாம் அப்போ செய்தது தப்பாகவே இருக்கலாம். அந்த காரியம் தப்பாக போனதுக்கு காரணமே நாம் அதை அப்போ செய்தது தான். நான் அப்போது என் வாழ்க்கையை நானே தீர்மானிக்கிற வயசில் இல்லை. அப்போது நான் செய்த காரியத்தினால என் வாழ்க்கையே கெட்டு போயிருந்தது. அதே காரியத்தை நான் இப்போ செய்யலைன்னா என் வாழ்க்கை கெட்டே போகும். என் வாழ்க்கையை நீயே கெடுத்ததாக இருந்தாலும் இனிமேல் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அது உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு தர முடியாது. ஆனால் நான் உனக்கு செய்த தப்புக்கு நீ திரும்பி என்னை தேடி வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை வேணும் என்று பேச முடியாமல் தொண்டை அடைக்க கண் கலங்கினாள் இந்து. உள்ளே ஹாலில் நின்றிருந்த குஞ்சம்மாளின் சுவரில் முகம் புதைத்து கொண்டு ரகசியமாய் தோள்கள் குலுங்க அழுத ஆரம்பித்தாள். நீ என்ன சொல்கிற இந்து? நான் நினச்சது போலவே தான் நீயும் நினைக்கிறியா என்று மகிழ்ச்சியும் பதட்டமும் கொண்டு கேட்டான் வேணு. அவள் கண்களை துடைத்து கொண்டு அவனை பார்த்து அழுது சிவந்த முகத்துடன் நிம்மதியோடு பெருமூச்செறிந்தவாறு புன்னகை பூத்தாள். அவளது மூடிய இமைகளின் வழியே கண்ணீர் வழிந்தது. வேணு, நான் உன்னோட வந்துடுறேன். என்னை அழைச்சிண்டு போகிறோம். இந்த நரகம் போகிறோம். அம்மா என்னை செத்து போயேண்டின்னு அடிக்கடி சொல்கிறா. எத்தனையோ தடவை நானும் தற்கொலை பண்ணிக்கலான்னு கூட நினச்சிருக்கேன். ஏனோ முடியல. என்னால் முடியவே இல்லை வேணும்.
என்று ஏதோ ஒரு நாள் நிகழ்ந்த சம்பவத்தை ஒரு வினாடி நினைவு கூர்ந்து கண்ணீர் சிந்தினாள் இந்து. வேணுவும் புறங்கையால் கண்களை கசக்கி கொண்டு அடித்தொண்டையில் கமறி செருமினான். நல்ல வேலை வேணு, நான் அவசரப்பட்டு செத்து போகலை. நீ வருவேன்னு நான் கனவு கூட கண்டதில்லை. ஆனால் இப்போ தோன்றது, எனக்கு தெரியாமலே அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் நான் உயிர் வாழ்ந்தேனோன்னு. இல்லைன்னா இவ்வளவு நாள் இந்த உடம்பில் உயிரை வச்சுட்டு இருந்ததுக்கு காரணமே இல்லை. சரி, நான் உன்னோட வரேன், நாம் போயிடுவோம். ஆனால் முன்ன மாதிரி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக போக வேண்டாம், பகிரங்கமாகவே போகலாம். எனக்கு அந்த வயசு வந்தாச்சு. அந்த வயசுக்காக தான் இந்த வீட்டு மாடியில் நான் காத்து கிடந்தேன் போல இருக்கு. ஆனால் இந்த தடவை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே நாம் போக போகிறோம் என்று அவள் சொல்லி கொண்டிருந்ததை கேட்ட வேணு அவளது துணிச்சலை கண்டு வேந்தவன் போல் விழிகளை மலர திறந்து அவள் முகத்தை பார்த்தான். அப்பதான் வேணு சுவரோரமாக ஒண்டி இருந்த குஞ்சம்மாளை பார்த்தான். அவளை பார்த்தபோது தாயை போல் அவள் மேல் பாசம் ஏற்பட அவளை நமஸ்கரித்தான். முதலில் ஆவேசமாய், வேணு, அடப்பாவி, இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த? முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடுன்னு விரட்டுறா குஞ்சம்மாள். ஆனால் இந்து உறுதியாக தாயை எதிர்த்து தானும் அவனோடு போக போகிறதா சொல்கிறா. இந்து மாடி அறைக்கு போய் சூட்கேஸுடன் திரும்பி வந்து தன் அம்மாவிடம் சொல்லி கொண்டு போக வந்து நிற்கிறாள். இந்த சூட்கேஸோ நீ போட்டிருக்கிற நகைகளோ எதுவும் வேண்டாம் இந்து என்று சொல்ல, அவளும் அப்படியே எல்லா நகைகளையும் சூட்கேஸ் மேல் கழற்றி வைத்துவிட்டு வேணுவோடு கிளம்புகிறாள். குஞ்சம்மாள் பாசத்தோடு அவர்களை ஆசீர்வதிப்பதோடு, ஒரு தாலியை கட்டிக்கொடி இந்து என்று நான் தழுத்தழுக்க சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறாள். விஜயாவும் அம்பியும் வீட்டுக்கு திரும்பி வருகிறார்கள். அந்த குடும்பமே இப்போது ராமபத்ரனின் வருகையை பயத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. வெகு நேரம் கழித்தே வீடு திரும்புகிறார் ராமபத்ரன். தான் சாப்பிட்டு விட்டே வந்து விட்டதாகவும் மாத்திரை மட்டும் கொடுக்கும்படி கேட்கிறார். மாத்திரையை வாயில் போட்டவர் கண்களில் சுவரோரமாய் சாத்தி வைக்கப்பட்டிருந்த சூட்கேஸும் நகைகளும் படுகிறது. அவருடைய கண்கள் இப்போது புலி கண்களாக எல்லோரையும் பார்த்து உருமுகிறார். குஞ்சம்மாள் அழுதபடியே இந்து வேணுவோடு போய்விட்டதை சொல்கிறாள். ராமபத்ரன் அவனை போலீஸில் பிடித்து கொடுப்பதாக சொல்லி கத்திக்கொண்டே எழுந்து போன் செய்ய போகிறார். உங்களால் அப்படி ஒன்றும் செய்ய முடியாது. போன முறை மாதிரி அவனை நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. அவன் எதுவுமே நகை எதுவுமே எடுத்துகிட்டு போகலை. இப்போ உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லி ராமபத்ரனை கோபமுடைய செய்கிறாள் குஞ்சம்மாள். ஏற்கனவே உடம்பு சரியில்லாத ராமபத்ரன் அப்படியே மயங்கி வீழ்கிறார். அம்பியும் விஜயாவும் டாக்டரை கூட்டி வர ஓடுகிறார்கள். பாட்டி தன் மகனுக்காக கடவுளை வேண்டிக் கொண்டிருக்க குஞ்சம்மாள் அவருக்கு என்ன ஆகுமோ என்று பயந்து அழுகிறாள். மனிதனே ரொம்ப பழமையான உலோகந்தான். காலந்தான் அவனை புதிதாக வார்க்கிறது. வாழ்க்கையின் அந்த நிர்பந்தத்துக்கு முடியாதவர்கள் வளைகிறார்கள், வளைய முடியாதவர்கள் உடைந்து நொறுங்குகிறார்கள். வளைந்தாலும் சரி, உடைந்தாலும் சரி, காலம் புதிதாய் மனிதனை வார்த்து கொள்கிறது. அந்த குடும்பம் வாழ்க்கையின் வார்ப்புக்கேற்ப வளைந்திருக்கிறதா, உடைந்திருக்கிறதா, அல்லது இரண்டுமே நிகழ்ந்திருக்கிறதா? டாக்டர் வந்த பின் தான் தெரியும். இப்படி தான் சில நிர்பந்தங்கள் நாம் செய்கிற செயலை நியாயம்னு சொல்லுது இல்லைங்களா? அப்படி தான் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது நிர்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதை செஞ்சதுக்கப்புறமா நம்ம சரியாக தானே செஞ்சோம் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கதையோட அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.